no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வேதன் சார். வணக்கம். தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பல முக்கிய முகங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு சமூக நீதி அரசு அப்படின்னு எக்ஸாம்பிளாக இந்த அமைச்சரவை எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஒரு 4 பெண்ணுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 7 பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? திராவிட இயக்கங்களே செய்யாததை விஜய் செய்து விட்டார், இதுதான் ரியல் சமூக நீதி அரசாங்கம் அப்படிங்கிற துணியில் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல் கட்டமாக ஒரு 10 அமைச்சர், அப்புறம் கூடுதலாக ஒரு விரிவாக்கத்தில் 32 மொத்தமாக வந்திருக்கிறாங்க. போக போக பார்ப்போம். சமூக நீதி பேசுகிற திமுக அதிமுக செய்யாததை விஜய் செய்திருக்கிறார், மறுக்கலை. ஆனால் செயல்பாடுகள் தான் முக்கியம். பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த பட்டியலின மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அரசாங்கம் அவர்கள் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் படுத்தியிருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆமாம். ஆனால் போக போக செயல்பாடுகள் தான் பேசும். நீங்கள் இப்போ விமர்சிப்பவர்களுக்கு இது ஒரு விமர்சன பொருளாக கூட அமையும். ஆனால் நீங்கள் செயல்பாடுகள் அதில் குறை இருக்குதுன்னு வச்சுங்க, அது யாருக்கு நெகட்டிவாக இருக்கும்? விஜய்க்கு தான் நெகட்டிவாக. கரெக்டாக சொன்னீங்க. அது ஏன்னா ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கு? விஜய்க்கு தான் வந்திருக்கு. விஜய்க்கும் விசில்ஸுக்கு தான் ஓட்டு வந்திருக்கு. ஸோ இப்போது பதவியேற்றிருக்கிற எல்லோரும் புதியவர்கள், புதிய முகங்கள். செங்கோட்டையனை தவிர நிர்வாகத்துறையில் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ். அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அதனால ஐஆர்எஸ் ஓரளவுக்கு நிர்வாகத்தை சுலபமாக கையில் எடுத்துட முடியும். மற்றவர்களுக்கு எல்லாமே புதிது. என்னதான் நீங்கள் இருந்தாலும் தண்ணி குடிக்க வச்சுருவாங்க. அதிகாரிகள் இதை சொல்லி அதை சொல்லி மாற்றுவாங்க. நீங்கள் விரும்பி இதை செய்ய முடியாது, மக்கள் கோரிக்கைக்கு தலை சாய்க்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு விஜய்க்கு நல்ல பேரை தேடி கொடுத்தா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா யார் செய்கிற தவறும் விஜய்க்கு தான் கெட்ட பேர். அதனால் துறை ரீதியாக இப்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் எல்லாமே புதிதானவர்கள். அதில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகம் என்பது ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கணும். ஓகே. கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் அளவு குறைக்கப்பட வேண்டும். இதுதான் இப்போ பிரதானமாக எதிர்பார்க்க காரணம். நீங்கள் துட்டு கொடுத்துட்டு ஓட்டு வாங்கலை. ஆமாம். அந்த கலாச்சாரத்தை ஒழித்திருக்கிறீங்க. 2 கட்சியும் துட்டு கொடுத்துருக்கு. அந்த துட்டுக்கு மரியாதை இல்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் அமைச்சர்களுக்கு நீங்கள் இதை சொல்ல வேண்டும். இந்த ஓட்டு எனக்காக விழுந்த ஓட்டு, உங்களுக்காக விழுந்த ஓட்டு அல்ல. ஏன்னா யாரை நிறுத்தினாலும் அந்த கட்சியில் ஜெயிச்சிருப்பாங்க. விஜய் யார் வேணால் ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 82 அப்போது எம்பி தொகுதி இப்போ தேனி சொல்கிறோம்ல, அப்போ பெரியகுளம் தொகுதி கம்பம் நடராஜன்றவர் இறந்துறாரு, பெரிய லீடரு. அவர் இறந்துடுறாரு. அப்போ பை எலெக்ஷன். அப்போது எஸ்கேடி ஜக்கையனை நிற்க வைக்கிறார். இப்போ எஸ்கேடி ஜக்கையன் தான் புதுசு. இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் யூனியன்லாம் இருந்தார், தொழிற்சங்கத்தில் இருந்தவர். அவர் நிற்க வைக்கிறார். அப்போது வைகை கெஸ்ட் ஹவுஸில் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருக்கிறார். அந்த எம்பி தொகுதி பெரிய தொகுதி, அவர் மைனாரிட்டி கம்யூனிட்டியும் கூட. ஸோ அதனால் வேறு யாராவது ஒரு பிரபலமான முகத்தை நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு கட்சியுடைய சீனியர்கள் எம்ஜிஆர் காதுபட பேசுகிறார்கள். எங்கள் வைகை டேம் கெஸ்ட் ஹவுஸில் பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுதான் எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் சொன்னார், அது ரொம்ப அங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே சொன்னால் அது ரொம்ப சரியாக இருக்காது, ரொம்ப கொச்சையாக போயிடும். புரியுது. ஆனால் எம்ஜிஆர் செய்த செயல் அது. ஓகே. என்ன சொன்னார்னா, இப்போது விழுகிற ஓட்டு எம்ஜிஆர் என்ற பெயருக்கு தான். உங்களுக்கு விழுந்த ஓட்டு எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்டு தான், உங்களுக்காக நான் ஓட்டு இல்லை. அதனால் இந்த கேண்டிடேட்டை மாற்றுங்க, இவர் பிரபலமான முகம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அந்த மாதிரி தான் விஜய் கட்சிக்கு விழுந்திருக்கிறது. ஸோ நீங்கள் துறை யார்கிட்ட வேணால் ஒப்படைங்க, ஆனால் துறை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு பேக் அண்ட் டீமை வச்சு கரப்ஷனை குறைத்தால் போதும். ஓகே. அரசு பள்ளிகளை மேம்படுத்தினால் போதும், அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தினால் போதும், சாலைகளை மேம்படுத்தினால் போதும். கரப்ஷனையும் கமிஷனையும் குறைச்சா போதும் இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம்.
ஓகே சார், காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க, உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க. கடந்த ஆட்சியில் வந்து கோவி செழியன் அவர்கள் இருந்தார், அவரும் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அதே சமூகத்தை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸுக்கு ஒரு மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ, அது உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க. ஒரு 59 வருஷத்துக்கு பிறகு காங்கிரஸும் ஒரு நேரடியான அமைச்சரவையில் பங்கேற்கிறது. காங்கிரஸ்காரர்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க போல இருக்கே. இல்லை, விஸ்வநாதனுக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியில் ஒருத்தருக்கு யோகம் அடிச்சிருக்குன்னா அது விஸ்வநாதனுக்கு தான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, அவருடைய அரசியல் வந்து எனக்கு தெரிந்த நண்பர் தான். ஓகே. அவர் வந்து ஒரு பொதுப்பணித்துறையில் வேலை பார்த்தவர், அரசு வேலை பார்த்தவர். ஆமாம், பேங்க் வங்கியில் இருந்தவர். ஓகே, வங்கியில் இருந்தவர், பொதுத்துறை வங்கியில் இருந்தவர். வங்கித்துறையிலிருந்து வெளியே வந்தவர். வெளியே வந்து திடீர்னு எம்பி ஆகிறார். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி தொகுதியோட இன்சார்ஜாக இருந்தார் கேரளாவில். ஓகே. அந்த வகையில் ராகுல் காந்திக்கு நெருக்கம். எங்கிருந்து வந்தார்னே தெரில. மேலூர் ஒரு பொது தொகுதி, ஆமாம், அதில் நின்று ஜெயிக்கிறார். தப்பு கிடையாது, உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டின் மிக 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 முக்கியமாக, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த துறையைத்தான் ஒருவர் வந்து சீர்படுத்த வேண்டும் என்றால், என்னை கேட்டிங்கன்னா எத்தனையோ துறைகள் இருக்குது, எனக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் நான் சொல்வது உயர்கல்வித்துறை. காரணம், தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளில் மிக மிக மோசமான நிர்வாகம் இருக்குது. காரணம் என்னென்னா, பல கல்லூரிகளில் 70% டெம்பரரி ஆஃபீஸர், டெம்பரரி ஆசிரியர், பேராசிரியர்கள், தற்காலிக பேராசிரியர்கள், சம்பளம் குறைவு. எங்கே பாடம் நடத்துவோம்? எப்படி பசங்க புரிஞ்சுப்பாங்க? எந்த பல்கலைக்கழக நிதியும் அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க போதில்லை. புது நியூ போஸ்டிங் இல்லை. 2014-15 போஸ்டிங் போட்டது, 10 வருடம் போஸ்டிங் போடல. அப்போ கூட பெரும் பணத்தை வாங்கி கொண்டு போட்டார்கள் அதிமுக ஆட்சியில். 15 லட்சம் ரூபா கல்லூரி பேராசிரியருக்கு போஸ்டிங், 15 லட்சம் ரூபா, பெரும் பணம் விளையாடியது. ஆனால் இந்த உயர்கல்வித்துறையை நீங்கள் தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக பார்க்கணும். இதில் ஒரு பைசா லஞ்சம் கூட வாங்கக்கூடாத ஒரு கொள்கையோடு திடமாக இருக்கணும். பணி நியமனங்களில், கல்லூரி நிர்வாகத்தில், கல்லூரியில் தேர்தல் நடத்தலைங்க. இலங்கை தமிழர் பிரச்சனைலேருந்து ஆரம்பித்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து திமுக வரை, திமுகவோட மிகப்பெரிய தோல்விக்கு இது ஒரு காரணமாக நான் சொல்வேன். மாணவர் அரசியலை முன்னெடுக்காது, மாணவர் பேரவை தேர்தலை நடத்தாத காரணம். கேட்டால் இலங்கை தமிழ் பிரச்சனை கலவரம் ஆச்சுது, அது ஒரு தகராறு ஆச்சுது. அதுதாங்க அரசியலுக்கு அரிச்சுடி கற்று தருகிற இடமே தாங்க. ஸோ உயர்கல்வித்துறையை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ராகுல் காந்தியின் மீது மதிப்பு வைத்து விஜய் செய்திருக்கிறார். அந்த மதிப்புக்கு இவர் வந்து எப்படி வந்து இடமளித்து செயல்படணுமோ அந்த அளவுக்கு செயல்படும். ஓகே சார், அதிமுகவிலிருந்து ஒரு பிரிந்து வந்த அந்த 25 பேர் வந்து அமைச்சர் பதவிக்காக தான் வந்து விஜயை வந்து ஆதரிச்சாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்துச்சு. நாமளே அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் சார். அப்படிப்பட்ட சூழலில் அதிமுக தரப்புக்கு விஜய் ஒரு பதவியை கூட கொடுக்கல. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? மறுபடியும் எடப்பாடியாரோடு பேட்சப் ஆயிடுவாங்களா பிரிந்து போன தரப்பு? எனக்கு பாவமாக இருக்குது அதிமுகவை. என்ன சார் சொல்கிறீங்க? விஜய் ஒரு ராஜதந்திரியா, அல்லது விஜயுடைய அரசியல் அவருடைய நகர்வுக்கு முன்னால் 2 திராவிட கட்சிகளும் மண்டியிட்டு விட்டதா? நீங்கள் என்ன வேணால் தலைப்பு வச்சுங்க, தமிழில் கூட இது யூஸ் பண்ணிங்க. உண்மையில் அப்படி ஒரு சிந்தனை வளரக்கூடிய நேரம் இது. நீங்கள் அதிமுகவில் யார் தவறு செய்தார்கள்? எடப்பாடி தவறு செய்தாரா, அல்லது சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு தவறு செய்தா? இந்த பஞ்சாயத்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். திமுக ஆதரவுடன் முதலமைச்சராக வேண்டும் என்றால் எடப்பாடி ஆசைப்பட்டார், சரிங்களா? அவருக்கு அந்த ஆசையை ஏற்றுக்கிட்டார். ஆனால் திருமாவளவன் முதலமைச்சராவதற்கு நீங்கள் ஆதரவானா? கிடையாது, நான் முதலமைச்சர்னேன். அப்போ தான் முதலமைச்சராக வேண்டும், கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்ட எடப்பாடிக்கு கட்சி உடைய விட்டார். எதுக்கு விட்டார்? கட்சி உடைவதற்கு. நான் கேட்குற சரியா? கட்சி உடையதுக்காக வாய்ப்பு விட்டார். சரி, அவங்க ஒரு குரூப் வந்து எம்எல்ஏ இருந்தால் பத்தாது, அதிகாரத்தில் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. ஒரு பிளவு ஏற்பட போகிறது. சரிப்பா, நான் உள்பட விஜய் கட்சி ஆதரவு தருகிறேன், கட்சி உடைக்காதீங்க. நான் போச்சல இருக்கணுமா வேண்டாமா, இல்லை பெருந்தன்மையை ஒதுக்கிட்டோமா, என்னை ஒதுக்குறீங்களா, நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு முதல் நாளே ஒரு திட்டத்தை வைத்திருக்கணும். ஏன் கட்சி உடைய விட்டீங்க? யார் தப்புன்ற டிபேட் நான் வேற, 2 பக்கம் நான் பேச முடியும், யார் தவறு செய்தார்கள். ஆனால் திமுக இந்த பிரச்சனை இல்லை. திமுக வந்து அப்படி கலகம் வெடிக்கலை.
அதாங்க திமுக. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரச்சனை வருகிறது, 2 நாட்களில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. தேர்தல் தோல்விக்கு நானே பொறுப்பு, தேர்தல் தோல்வி குறித்து ஒரு கமிட்டி போடுகிறோம் ஆராய்வதற்கு, விசாரணை நடத்துவதற்கு. அதாவது அரசாங்கத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு பிரச்சனை வந்து விட்டால் ஒரு கமிஷன் போடுங்க, அந்த நேரம் கோபத்தை தணிக்க முடியும். பாருங்க, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போடுவாங்க அரசாங்கத்தில். திமுக அதை பிடிச்சா இல்லையா? நீ என்ன பண்ணியிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும்? தெளிவாக அறிவிப்பு, தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன், தோல்வி குறித்து ஆராய்வதற்கு ஒரு கமிட்டி போடப்படும். புரிஞ்சு போச்சு. அமைதியாக இருந்திருப்பாங்க. ஏற்றுக்கணுங்க, ஏற்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, இந்த பக்கம் உங்கள் பிளவு ஏற்பட போகிறன்னு தெரிந்த பிறகு நீங்கள் எல்லோரும் நீக்கிறீங்க. ஏன் ஒரு 10 நாள் பொறுத்துருக்கலாமே? நீங்கள் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, ஒரு அமைச்சராகிற பட்சத்தில் நீக்கிடலாம். இப்போ எல்லாம் நீக்கிட்டாங்க. 25 பேரில் பல பேர் மாவட்ட செயலாளர்கள் நீக்கிட்டாங்க. இப்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதியில் பாலக்கோடு அன்பழகனுக்கு எதிராக அங்கே இருக்கிற ஒருத்தரை, ரொம்ப இளைஞரை நீங்கள் மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. அதே மாதிரி வேலுமணி தரப்புக்கு எதிரான மாவட்ட செயலாளர். அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கோஷ்டிக்கு எதிர் கோஷ்டி இருக்கும், அதிருப்தி கோஷ்டி இருக்கும். மாவட்ட செயலர் சி.வி. சண்முகத்துக்கு எதிராக இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எதிர் கோஷ்டி கையில் எடுத்துட்டீங்க. நீங்கள் கரூர் மாவட்ட அரசியலில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முதல்ல செந்தில் பாலாஜி எதிராக இவர் வந்த பிறகு பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க. அதே மாதிரி புகழூர் டவுன் பஞ்சாயத்து தலைவர் கமலக்கண்ணனை போடுறாரு மாவட்ட செயலாளராக. யார்? எம்.ஆர். விஜயபாஸ்கர் எதிராக மாவட்டம் ஃபுல்லாக பட்டாசு வெடிக்கிறான். யார்? எம்.ஆர். விஜயபாஸ்கர் எதிராக. இப்போ இந்த நேரத்தில் விஜய் பக்கம் போல 25 பேர் ஆதரவு கொடுத்தும் விஜய் பக்கம் விஜய் அமைச்சராக முடியல. அது விஜய் செய்த தவறா? அது வேற பஞ்சாயத்து. இப்போ திரும்ப இங்கே வராங்க எடப்பாடியார்கிட்ட. எப்படி நீங்கள் அவங்க போட்டவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க 10 நாள் வண்டி எடுத்து சுற்றிட்டாங்களே மாவட்ட செயலாளர். இப்போ ஏகப்பட்ட நெருக்கடிங்க, 2 பக்கம் நெருக்கடி. பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் இணைந்து செயல்படலாம் அப்படின்னு எடப்பாடி அறிவித்தாலும் அவர்களை சமாதானப்படுத்தி நீக்க முடியுமா? நீக்கினீங்கன்னா விஜய் கட்சி போயிடுவாங்க. இப்போ புது மாவட்ட செயலர் போட்டிங்களா, நீங்கள் விளக்குனீங்கன்னா நீங்களும் உங்கள் கட்சியில் போயிடுவோம். எடப்பாடிக்கும் சிக்கல், இவர்களுக்கும் சிக்கல். ஓகே சார், கட்சி பிரச்சனை முடிவுக்கு வந்துடுமா சார்? சேர்ந்துருவாங்களா? இதற்கு பதில் கிடையாது, பதில் சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், சரி, விஜய் ராஜதந்திரியா அப்படின்ற ஒரு பேசு பொருள் எப்போ எழுமுன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் எக்ஸப்ட் பிரேமலதா அவர்களை தவிர எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து இவர் வச்சுக்கிட்டார். அங்கே தனிமரமாக நிற்குது திமுக வந்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுக்கணும். அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் அது வேற. இங்கே அதிமுக 2ஆக பிளந்தாச்சு. இப்போ பாருங்க, விஜய் கட்சி சோலவா இருக்கு. எஸ், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் உருவியாச்சு. ஆமாம், அதாவது வைகோ நாங்கள் அங்குதான் இருக்கிறோம் சொன்ன ஐயுஎம்எல் அமைச்சர்கள் பங்கேற்குது. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொன்ன திருமாவளவன் அமைச்சர்கள் பங்கேற்க போகிறார். திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் என்று சொன்ன இடதுசாரிகள் இங்கே ஆதரவு. என்ன நிலமுங்க, தனியாக நிற்கிறாங்க. என்ன இல்லை, இந்த அரசியல் சூழலை பாருங்க. எனக்கு இதில் பெரிய பரிதாபம் யார் மேலே வருதுன்னா, திருமாவளவன் மேல் தான். தேர்தலுக்கு முந்தைய ஒரு லைவ் பேசினார் ஃபேஸ்புக் லைவில். தேர்தலுக்கு பின் தமிழ்நாடு அரசியல் மாறும், களம் மாறும்லாம் பேசணும்ல. ஒருவேளை யூகிச்சிருந்தாருன்னா அவர் உண்மையிலே விஜய் கட்சி போயிருக்கலாம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு களம் மாறுகிற சூழல், ஒரு அங்க அசம்பிளி வரும்னா போயிருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 2 சீட்டு தான், ஒரு நம்பர் கேமில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் ஏன் இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரில. யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. ஒரு மிக மோசமான சூழல். ஆனால் விஜய் அரசியல் பெருசாக எடுபடுது. ஆச்சரியமான விஜய் தான் இன்னைக்கு பிரதான முதன்மை சக்தியாக இருக்காரு. ஆமாம், 2 திராவிட கட்சிகளும் அவர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ராஜதந்திரமாக தான் செயல்பட்டு இருக்காரு விஜய். ஓகே சார். சார், குறிப்பாக சி.வி. சண்முகம் அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார், ராஜ்யசபா எம்பி பதவி. அது வந்து தாவேகாவுக்கு தான் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ராஜ்யசபா சீட் யாருக்கு சார் போக வாய்ப்பு இருக்குது? இப்போது 47 பேர் அதிமுகவில் கண்டிப்பாக விஜய் தரப்பில் பேசலாம். அந்த கேண்டிடேட் எங்களுக்கான கேண்டிடேட். அது 47 பேர். நாங்கள் எதாவது பண்ணிக்கலாம்னு சேர்ந்து இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சேர்வதற்கு ஒரு டிமாண்ட் வச்சு சி.வி. சண்முகம் தரப்பும் வேலுமணி தரப்பும் சேர்ந்து எடப்பாடி தரப்பிட்ட பேசணும். எங்களுக்கு வேணாம், உங்களுக்கு வேணாம், ஒரு பொதுவான கேண்டிடேட் எம்பி ஆப்போம். அதிமுக இருக்கிற ஒரு எம்பியும் கோட்டை விட்டுட்டோம்.
அதனால் நாங்கள் வரோம், எங்களுக்கு மீண்டும் மாவட்ட செயலர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கூட போகலாம். வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. அது தாவேக்காக தான் போகும். ஏன்னா அதிமுகவான வாய்ப்பு பிளந்து கிடக்கிறது. ஆமாம், பிளந்து போனதால் அந்த வாய்ப்பு இல்லை. மேபி அது டெக்னிக்கல் இஷ்யூ தான். தாவேக்காக தான் போவோம். யார் அங்கே எம்பி ஆக போகிறான்னு பார்ப்போம். ஓகே சார். குறிப்பாக அண்ணாமலை வந்து ஆந்திராவில் இருந்து எம்பி ஆக போகிறாருங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அண்ணாமலை இப்போ கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார். தேர்தல் முடிவுகள், அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே அப்செட்டில் தான் இருக்கார். ஸோ அதன் காரணமாக அவருக்கு வந்து ஒரு குஷிப்படுத்தும் விதமாக அவருக்கு மீண்டும் ஒரு மாநில தலைவரோ அல்லது வந்து ஒரு எலிவேஷனோ கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் அண்ணாமலை அவர்களுக்கு? பலமுறை பேசியாச்சுங்க, பாவமாக இருக்குங்க. அண்ணாமலை தலைவர் பதவி இறங்கியிலிருந்து கர்நாடகாவில் எம்பி ஆக போகிறார், மகாராஷ்டிரில் எம்பி ஆக போகிறார், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், ஆந்திராவிலேருந்து எம்பி ஆக போகிறான்னு. இப்போ திரும்ப வந்திருக்குது. ஒரு தடவை எம்பி ஆகிட்டோம். எம்பி ஆன பிறகு அவருடைய அரசியலில் அவர் மீடியா நடத்துறதுல தன்னுடைய கட்சியினரை எப்படி நடத்துகிறார், எப்படி அரவணைத்து செல்கிறார். நமக்கு அண்ணாமலை மீது எல்லா அரசியலும் ஒன்று தான். ஆமாம், பொய் புரட்டு வாய்ஜாலம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணதான் அரசியல் நீடிக்க முடியும், அதில் மாற்று கருத்தில். ஆனால் அவர் மீடியா அவர் நான் தான் நேர்மை சொல்லுகிறார்ல. இந்த ரஃபேல் பில் தொடங்கி கடைசி வரை அவர் அந்த நில விவகாரம் வரைக்கும் குழப்பம்தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி எதுவுமே வந்து மறைக்க முடியாது. இன்றைக்கி டிஜிட்டல் ஊடகத்தில் முன்பாக எதையும் மறைக்க முடியாது. அதனால் வாய்ப்பு கிடைக்கட்டும், எம்பி ஆகட்டும். அவர் அரசியல் செயல்பாட்டுக்கு பிறகு நம்மளை விமர்சிப்போம். அதுவரை அவர் கிடைக்கிற வரைக்கும் பொறுத்திருப்போம். திமுக என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க சார்? திமுக என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தல் வந்தால் யாருடன் கூட்டணி? என்னுடைய முதல் கேள்வி அதான் இருக்கும். யாருடன் கூட்டணி? இடதுசாரி இல்லை, காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இடதுசாரி விசிகா ஐயுஎம்எல் தான் பிரதானமாக. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கூட்டணி இல்லாமல், நம்ம முன்னாடியே சொன்னதான், கூட்டணியே இல்லாமல் ஜெயிக்க வைக்கிற தந்திரம் என்ன, அதற்கான பணிகள் என்ன, எப்படி மக்களை அணுகுவது, இதற்கான வியூகம் தான் திமுக தேவைன்னு நான் பார்க்குறேன். இதை தவிர வேறு ஒன்றும் தெரியல, பேச தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஏப்பச்சாப்பையான கட்சி அல்ல திமுக. கட்சியை வழிநடத்துவதற்கு நல்ல மாவட்ட செயலர்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு வகையில் திமுக புண்ணியம் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய தோல்வி தான். 2வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும், வந்துவிடும். அது ஸ்டாலின் கடந்த கால திமுக வரலாறுகளே ஸ்டாலின் முறியடிப்பார் அப்படின்னு சொன்ன இடத்தில் ஸ்டாலினே தோற்று போயிருக்கிறார். இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலில் இந்த பணம் கொடுக்குற பிஸ்னஸ் இருக்காது. ஓகே, ஏன்னா ஏற்கனவே திமுக நொந்து போயிருக்கான். பல பேர் கடன், அதாவது கட்சி தலைமை தரும் அப்படின்னு சொல்லி கைவிட்டு செலவு பண்ண சில நல்ல வேட்பாளர் இருக்கிறார்கள். ஓகே, இப்போ ஒவ்வொரு தொகுதியில் மாவட்ட செயலாளரோ அல்லது எம்எல்ஏ இருந்தவங்களோ அவங்கெல்லாம் போய் ஒரு கேண்டிடேட்டு இவங்களை நிறுத்துங்கன்னு சிபாரிசு பண்ணால் பணம் செலவு பண்ணாமல் நில்லு. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பணம் இருந்தால் போதும். அது சொற்ப தொகை தான். வேட்புமனு கட்டுங்க, பணமே கொடுக்காத, ஜெயிச்ச வந்தீங்கன்னா வா. ஏன்னா உள்ளாட்சி என்பது ஒரு வித்தியாசமான சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சிக்கும் வேறு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு வந்து அதில் பவர் பாலிட்டிக்ஸ் இருக்குது, அடிதடி இருக்குது, ஜாதி இருக்குது, உள்ளூர் முகம் தேவைப்படும். இதெல்லாம் தாவேக்காக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஒரு சின்ன கருத்து தான் அது. ஒருவேளை அதிமுக அவங்க சேர்த்துன்னு வச்சிங்களேன், உள்ளாட்சியில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். திமுகவுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தெரிந்தவர்கள் அதிமுக. அந்த வகையில் உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கு தேவைப்பட்டிருப்பார்கள். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்கள் பணமே கொடுக்கல சார் எம்எல்ஏ தேர்தலில், இதுக்கும் அப்படி தான் பாருங்கள், போட்ட இடத்துல ஜெயிப்புன்னு நினைக்கலாம். பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிடிஆர் சார் அவர் வந்து தற்காலிக ஓய்வா இல்லை நிரந்தர ஓய்வா சார்? அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருந்தாரு. பின்னாடி அசோக சக்கரம் பேனர் கோட் சூட்டோட போட்டிருந்தாரு. இது சிக்னல் கொடுக்க விரும்புகிறாரா திமுக தலைமைக்கு பிடிஆர் அவர்கள்? அதெல்லாம் நான் உங்கள் டிபேட்டில் பேசினேன், ஞாபகம் இல்லை, பல டிபேட்டில் பேசினேன். அவரெல்லாம் மெத்த படித்தவர் தான். திமுகவுடைய பாரம்பரியமான குடும்பம் தான். ஆனால் யதார்த்தம் என்பது என்ன? ஒன்று நேரு மாதிரி, ஐ பெரியசாமி மாதிரி, எம்ஆர்கே மாதிரி கள அரசியலை கையில் எடுப்பதில்லை. ஆமாம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கள அரசியல்னால் வேறு. ஆனால் மேல்தட்டு அரசியல் செய்து கொண்டு அந்த மதுரை மேயருடைய கணவரை வைத்து கொண்டு செய்த ஊழல் என்ன? அதில் விஜிலன்ஸ் ரிப்போர்ட்லாம் போட்டாங்க. எவ்வளோ பெரிய ஊழலாம் வந்தது ஞாபகம் இருக்கா? மதுரை மாநகராட்சியில் என்ன ஊழல்? அப்போது அதெல்லாம் அனுமதிச்சது யார்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு வந்து அப்படியே
தாம்பாள தட்டில் எடுத்துன்னு வந்து பதவி கொடுக்கணும், இல்லைன்னா ஓடி போயிடுவீங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா? அதுதாங்க மீனிங்கு. நீங்கள் நான் வந்து 20-25% தான் விஜய் ஜெயிப்பார் என்று எதிர்பார்த்தேன், அதை தவறு என்று உணர்ந்து விட்டேன். 35% தொட்டு விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் வந்து திமுக ஜெயிக்காது அப்படின்னு அர்த்தம். ஏங்க, எவ்வளோ பெரிய தலைவரும் எவ்வளோ பெரிய தலைவருடைய ஆட்சியிலும் நிர்வாக சீர்கேடும் குறைகளும் வரும், வராமல் இருக்காது. எவ்வளோ பெரிய தலைவர் ஆட்சியிலும் குற்றம் குறைகள் வரும். அதை எதிர்த்து அரசியல் செய்து மக்கள் மனதை பிடித்து ஆட்சிக்கு வருவது தான் எதிர்க்கட்சி அரசியல். விஜய் ஆட்சி நல்லாட்சியாக வளரணும்னு ஆசை தான், நமக்கு ஒன்றும் இல்லை. தப்பு நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு ஊரகத்துறையில் டெண்டர் விட்டு அன்றைக்கே க்ளோஸ் பண்ணாங்கன்னு உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது அதிகாரிகளாக செய்தார்கள்னு நம்ம நம்ப முடியுமா? அதிகாரிகள் மட்டுமே தவறு செய்தார்கள் தெரியுமா? எங்கிருந்தோ ஒரு உத்தரவு வந்திருக்காதா? இப்படி வருகிற குறையைத்தான் பிடிச்சிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் மீண்டும் வந்து சில தற்காலிக ஓய்வு எடுத்துக்கொண்டு மீண்டும் நான் புத்துணர்வோடு வருவேன்னா திமுக ஆட்சிக்கு வருவீங்களா? திமுக ஆட்சி வர சூழ்நிலை சீட்டு வாங்கிக்குவீங்க, அப்படி தானே? மாப்பிள்ளை சபரிசன் பிடிச்சா அவங்க சொந்தக்காரு சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு. அதான அர்த்தம். முதல்ல ஒரு தோல்விக்காக பயந்து ஓடவே கூடாதுங்க. அரசியலில் துணிச்சலாக நிற்கணுங்க. 1991 கலைஞர் பார்க்காத தோல்வியா? 2001 37-40 தான் திமுக பார்க்காத தோல்வியா? 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல, திமுக ஆட்சிக்கு வரலையா? ஏன் ஓடி போனோம்? இவரையெல்லாம் கட்சியில் மீண்டும் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சேர்த்து கொண்டால் அதை விட பெரிய தவறு எதுவுமே கிடையாது. சார், திமுக தொடர வரல, வேற கட்சிக்கு எதுக்கும் போறாரா? எனக்கு தெரியாதுங்க, எங்கே போறாருன்னு தெரியாதுங்க. அவர் டெல்லியில் பாஜக நல்ல தொடர்புடையவர். பாஜக நல்ல தொடர்புடையவர். விஜய் கட்சிக்கு போகிறாரா, பாஜகவுக்கு போகிறாரா, இல்லை உண்மையிலே அரசியல் தொடருமா எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், எனக்கு அரசியல் தற்காலிக ஓய்வு என்றால் அது பொய். அரசியலில் ஓய்வே கிடையாது. எதிர்த்து சண்டை போனங்க அரசியலில். என்னைக்கு வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் அழுது அந்த ஒரு அனுதாப ஓட்டு வாங்கணும்னு நடிச்சா தெரியுமா? அன்றைக்கே தோற்று போய் விட்டார். இவரெல்லாம் வந்து அந்த என்னைக்கு ஒரு ஆடியோ லீக் ஆச்சு தெரியுங்களா? இதே வந்து வேறு அமைச்சர் இப்படிப்பட்ட ஆடியோ லீக் வந்திருந்தால் அவர் அமைச்சர் இருந்திருக்க மாட்டார். வச்சிருந்துருப்பாங்களா? திமுக இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை சிபாரிசில் தப்பித்து கொண்டிருந்தார், அவ்வளோதான். யதார்த்தம்னா என்னன்னு தெரியாதவர். அரசியலில் ஒரு ஐடிவிங்க அவர்கிட்ட இருந்தது, சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க பாருங்கள். தேர்தல் நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரியலன்னு சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், அதுதான் அந்த வார்த்தை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாட்டில் இறங்கி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆவல் சொல்லியிருக்கீங்க, பல்வேறு விஷயங்களை உடச்சி பேசியிருக்கீங்க. நேரம் எடுத்து பேசி நன்றிக்கு வேதன் சார். நன்றி.